Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். திருப்பரங்குன்றம் புனிதமிக்க முருகனின் மலையில் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகள் நம்முடைய இந்து சொந்தங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி. 85% இந்துக்கள் இருக்கிற இந்த பூமி. ஆனால் அவர்களுடைய வழிபாட்டை நடத்தக்கூடாது என்று ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்படும் திமுக ஆட்சி தொடர்ந்து காவல்துறையை வைத்து தடுப்பது என்பது வெட்கக்கேடானது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற அனுமதிக்கு பிறகு மறுபடியும் காவல்துறையை வைத்து தடுத்து இந்துக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் பரிவார அமைப்புகளும் அந்த திருப்பரங்குன்றம் ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய சகோதரர் பூரணச்சந்திரன் அவர்கள் மனம் விரும்பி இத்தனை போராட்டங்கள் நடத்தியும் இந்த திமுக ஆட்சி இந்துக்கள் புனிதமாக வழிபடக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தின் தீபத்தை ஏற்றுவதற்கு கூட அனுமதி அளிக்கவில்லை என்றால் இவர்கள் எந்த ஈவேராவை முன்மாதிரி என்றும் கடவுளை மறுப்பவர்கள் அவர்கள்தான் புனிதர்கள் என்றும் கடவுளை நம்பக்கூடியவர்களை காட்டுமிராண்டி என்று சொல்லுகிறார்களோ அந்த ஈவேராவிற்கு முன்னால் ஒரு ஆன்மீகவாதியாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்து மக்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உணர்த்த வேண்டும். நாடு முழுக்க இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தன் உயிரை மாய்த்து தீக்குளித்திருக்கிறார். உண்மையாகவே அது வேதனை மட்டுமல்ல, ஒரு பேரிழப்பு. ஒரு முருக பக்தர் இந்த அளவிற்கு ஒரு மோசமான முடிவை எடுக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு மன உளைச்சலையும் இந்து மக்கள் மீது இந்த திமுக ஆட்சி எத்தனை பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சி வெறும் இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, இந்த தேசத்தினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரானவர்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைய கூடாது என்பதற்கு ரொம்ப திறமையாக இவர்கள் தூண்டிவிட்டு பல இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னா திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமென்றே இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்ற கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், தமுமுக போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தை நடத்தி கழுத்துல ஆட்டுக்குட்டியை போட்டு நாங்க அறுத்து சாப்பிடுவோம், ரத்தத்தை ஓட்டுவோம் என்று புனிதமிக்க மலைக்கு மேல போறாங்க. அப்ப அதை காவல்துறை பேரளவில் தடுத்தாலும் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆதரவுல ஜெயிச்ச நவாஸ்கனி மாட்டுக்கறி பிரியாணிய முருகர் மலை என்று புனிதமாக கிரிவலம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாருன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது. அதே வக்ஃப் போர்டுடைய உறுப்பினராக இருக்கிற தமுமுகவை சேர்ந்த அப்துல் சமத் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் புனிதமிக்க திருப்பரங்குன்றத்துடைய ஸ்ரீ கந்தர் மலைய சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையற்ற முறையில் இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டுறாரு. அதுக்கு காவல்துறை அனுமதிக்கிறது. ஆனால் நல்லிணக்கத்தோடு தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது வருஷத்துக்கு ஒரு நாள், அது ஒரு மணி நேரத்தின் நிகழ்வு. அதை இந்துக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் யார் தடுக்கிறா? இந்த அரசு தடுக்கிறது. கேட்டா தர்கா கமிட்டின்னு சொல்றாங்க. தர்கா கமிட்டி எப்படி தடுக்கும்? நான் கேட்கிறேன், தர்கா என்கிற அந்த நம்பிக்கையிலேயே தீபம் ஏற்றுவது என்பது வழிபாட்டில் ஒரு முறை இருக்கிறது. நீங்க எந்த தர்காவிற்கு போனாலும் அங்க தீபம் ஏற்றப்படும். அதுதான் தர்கா நம்பிக்கையின் வழிபாடு. அப்போ ஒரு வழிபாடின் நம்பிக்கையில் ஒரு பகுதியைத்தான் அந்த இந்துக்கள் செய்கிறார்கள். இரண்டாவது, அரேபியர்களிடத்துல இந்த தர்கா வழிபாடு கிடையாது. இந்துக்கள் இருந்துதான் இங்க இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் யாரு? குப்பனும் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன அரேபிய வாரிசுகள் நாங்களா அல்லது ஆப்கானிஸ்தானின் வாரிசுகளா? எங்கள் முன்னோர்கள் இங்க இருக்கிற என்னுடைய பக்கத்தில் இருக்கிற என் மாமா, என் மச்சா, என் அண்ணன், என் தம்பி, இங்க மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி இருக்கிறார்னா அவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இங்க இருக்கிற எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பூரணச்சந்திரன் யாரு? எங்களுடைய முன்னோர்கள். நாங்க எல்லாம் ஒரு தாய் மக்கள், நாங்கெல்லாம் ரத்த சம்பந்தம். அப்போ நாங்கள் ஒன்றுபட்டு இதை ஆதரிக்கும் பொழுது ஒரு அரசு தர்கா கமிட்டின்ற ஒருத்தர் தூண்டி விடுறாருன்னா அப்ப இந்த தர்கா ஏன் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்புவார்களா இல்லையா? அயோத்தியின் நிலைமை இங்கு வரும் என்று அந்த கோபத்தின் உச்சத்தில் இந்துக்கள் பேசக்கூடிய நிலைமையை உருவாக்குறது திமுக ஆட்சியில். எப்படியாவது மதக்கலவரம் வர வேண்டும் என்று பாசிஸ்ட் திரு ஸ்டாலின் நினைத்துகிறார். அவருடைய இந்த பாசிச முகத்திரை நாங்கள் கிழிக்க போகிறோம்.
உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியர்கள் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற நாங்களும் ஒன்று சேருவோம். இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லிணக்கத்திற்கு கேடாக திமுக ஆட்சி நடக்கிறதுன்னு பேசின நம்முடைய ரசக் நிசா என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநகரத்தின் சிறுபான்மையனின் மாவட்ட செயலாளருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னால இங்க மதுரையில அவருடைய வீட்டுக்கு முன்னால பயங்கரவாதிகள் முகத்துல முகமூடியை போட்டுட்டு போய் கழுத்தை அறுத்துருவன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா, நம்ம சட்டம் ஒழுங்கு இங்க எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு? மதுரை என்ன பயங்கரவாதத்தின் பூமியா அல்லது மதுரை ஆன்மீக பூமியா? நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயங்கரவாதிகள் வந்துட்டு போனாங்களே, மிரட்டுனாங்களே, புகார் கொடுத்திருக்கிற மாவட்ட தலைவர் தலைமையில பாதிக்கப்பட்ட பெண், இதுவரைக்கும் அந்த பயங்கரவாதிகளை யாராவது காவல்துறை கைது செய்திருக்கிறீர்களா? கிடையாது. அது மட்டுமல்லாம அந்த குடும்பம் இன்றைக்கு கடும் நெருக்கடியை சந்திக்குது. ஒரு இஸ்லாமிய பெண்மணி பாஜகவிற்கு ஆதரவா கூட பேசல, தீபத்துள்ள தீபம் ஏற்றுவது நாங்க இஸ்லாமியர்கள் வரவேற்கணும் சொன்னது அவ்வளவு பெரிய பாவமா? இன்றைக்கு எஸ்டிபிஐ இருக்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணுக்கு வீடை கொடுத்திருக்காங்க, வீடை உடனடியாக காலி பண்ணணும் அவர்கள் மிரட்டுறாங்க. மசூதியில் அவருடைய கணவர், அவங்க பிசிக்கல் சேலஞ்சா இருக்கிறவங்க தான் கணவர், வாய் பேச முடியாத ஒருவர், அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் மசூதிக்கு தொலை வரக்கூடாது, அவங்க பிள்ளைகளை மதரசாவில படிக்கிறதுக்கு சொல்லித்தர மாட்டோம் வரக்கூடாதுன்னா என்ன ஆட்சி நடக்குதுங்க? இந்த தைரியம் இந்த மசூதிகள்ல இந்த ஜமாத்துல உள்ளவர்களுக்கு ஏன் வருகிறது என்றால், திமுக காரர்களும் இங்க இருக்கிற அடிப்படை வாசகத்தில் நாங்க பாத்துக்கிறோம் அந்த தைரியம். இந்த 4 நாளைக்கு முன்னால வெள்ளிக்கிழமை நான் ராணிப்பேட்டையில ஜும்மா தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை போனா அங்க இருக்கிற காவல்துறை தடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இல்ல ஜமாத் நிர்வாகம் சொல்லுது, அதனால உங்களை நாங்க தொலை விட மாட்டோம்னா வெட்கமா இல்லையா காவல்துறை நிர்வாகத்திற்கு? அங்க இருக்கிற டிஎஸ்பியும் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் தடுத்து, நான் சொல்றேன் இது அரசியலமைப்புக்கு எதிரானது, வழிபாட்டு உரிமையை நீங்க தடுக்கிறீங்க, ஜமாத் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, மக்கள் வரி பணத்துல போலீஸ் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய உயரதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமே தவிர ஜமாத்து சொல்வதை எப்படி நீங்க கேட்க முடியும்? தமிழக முதல்வர் ஜமாத்து சொல்றதை கேட்டுதான் இங்க நடத்துகிறாரா? அப்ப இந்துக்களுடைய வாக்கு வேண்டாமா? எந்த கேள்விக்கும் காவல்துறை இடத்துல பதில் இல்ல. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய தொழுகை அந்த வழிபாட்டு உரிமையை பறித்து கைது செய்கிறார்கள். இந்த கைது சட்டவிரோதமானது. டிஎஸ்பியாக இருக்கிற அந்த ராணிப்பேட்டை இமய வரம்புடையும் அங்க இருக்கிற காவல் ஆய்வாளர் சசிகுமாரையும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். நேற்று காவல்துறையினுடைய டிஜிபி அவர்களை சந்திக்க சென்றேன். டிஜிபி இல்லாதனால ஐஜி ஜெனரலை சந்திச்சு புகார்வை கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹோம் செக்ரட்டரி அவரையும் தலைமைச் செயலகத்தில் சந்திச்சு கொடுத்திருக்கிறேன். தெளிவாக விளக்கி இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கிற பயம் திமுகவிற்கு வந்திருக்கிறது. எந்த இடத்திலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அடக்குமுறை செய்ய அந்தந்த மதத்திலிருந்தே அடிப்படைவாதிகளை பயங்கரவாதிகளை தூண்டி விடுவது திமுகவிற்கு கைவந்த கலை. ஐயா ஸ்டாலினுக்கு இது கைவந்த கலை. அதுக்காக அடக்குமுறை செய்தாலோ கைது செய்தாலோ மீண்டு களத்தில் நிற்போம். சட்டவிரோதமாக காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். மனுவை கொடுத்திருக்கிறோம். நான் அடுத்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழகத்தில் காவல்துறையை இஸ்லாமியர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்தவர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டால் எத்தனை அடக்குமுறை இந்த காவல்துறை சட்டவிரோதமாக செய்கிறது என்பதை நேரடியாக நான் சொல்லவிருக்கிறேன். அதனால தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எஞ்சி இருக்கிற 4 மாதமாவது காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும். உங்களுடைய ஏவல் துறையாக நீங்கள் செயல்பட வைத்தால் அது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்படும். இன்றைக்கு மாலை நல்லிணக்கத்திற்காக, மத ஒற்றுமைக்காக இஸ்லாமியர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை வரவேற்கிறோம் என்பதற்காக நாங்கள் இஸ்லாமியர்கள் 3 பேர் சிக்கந்தர் அவுலியா தர்காவிற்கு சென்று முதல்ல எங்களுடைய வழிபாடை செய்கிறோம். பிறகு எங்களுடைய இந்து சொந்தங்கள் நம்முடைய பூர்ணச்சந்திரன் அவருடைய இழப்பிற்காக ஒரு பிரார்த்தனையை செய்வதற்காக முருகன் கோவிலுக்கு அழைச்சிருக்காங்க. நாங்க போறோம். நாங்க எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இன்றைக்கு இரவு நடக்கிற கிறிஸ்தவருடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலும் போய் மறைந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனா இது திமுகவுக்கு பிடிக்குமா? இது ஐயா ஸ்டாலினுக்கு பிடிக்குமா? இந்த நல்லிணக்கம் வந்துட்டா பெரிய ஆபத்தில் அவர்கள் நல்லிணக்க துரோகிகள் இல்லையா ஐயா ஸ்டாலின்? அதனால என்ன பண்ணுவாரு? நான் சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு போறேன்னா மறுபடியும் என்னுடைய வழிபாட்டை தடுப்பதற்கு காவல்துறையை வைத்து காலையில் இருந்து மிரட்டி கொண்டிருக்கிறார். சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு போறது ஒரு இஸ்லாமியனுடைய கடமை. இது என்னுடைய வழிபாட்டு உரிமை. நாங்க 3 பேர் தான் போறோம். நீங்க 144 போட்டா கூட 4 பேர் போனாதான் அரெஸ்ட் பண்ணணும். 3 பேர் மட்டும் இஸ்லாமியர்கள் போறோம், பிரார்த்தனை செய்ய போறோம், எங்க வழிபாட்டை செஞ்சுட்டு வர போறோம். ஆனால் இதை விடுத்து நீங்கள் கைது செய்தால் தமிழக மக்கள் திமுக ஆட்சி காரி துப்புவாங்க. என்ற ஒரு பாஜக இஸ்லாமியர்கள் இருந்து வழிபாடு செய்வதற்கு உடலன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க காவல்துறை இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் திமுக சொல்றதை கேட்பீங்க, எல்லாத்திற்கும் ஜமாத்து சொல்வதை கேட்பீங்கன்னா அப்ப மக்களின் அரசா இல்லது ஒரு மதத்தின் அரசாக இது செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வியை தமிழக மக்கள் எழுப்புவார்கள்.
தமிழக காவல்துறை நீதியின் அடிப்படையில் செயல்படணும். இதுவரை எங்களால் எந்த பிரச்சனையும் வரல. இதுவரை எங்களால் எந்த சட்டம் ஒழுங்கும் கெட்டு போகவில்லை. நீங்கள் தூண்டுவதனால் இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் திமுக கைவர்களும் தான் வேண்டும் என்றே பிரச்சனையை எழுப்புகிறார்கள். நாங்கள் பொறுத்து போகிறோம். பொறுமை என்பது கோழைகளின் அடையாளம் அல்ல, அமைதியின் அடையாளம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைதியை நீங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டும் விதமாக இருந்தால், எங்களுடைய பலிதானத்திற்கு பிறகுதான் அங்கு தீபம் ஏற்றப்படும் என்றால், பல்லாயிரக்கணக்கான இந்து சொந்தங்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து அதற்கும் தயாராக இருப்போம் என்பதை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அமைதி நல்லிணக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து பிறந்த அவருடைய புனிதத்தை கொண்டாடும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்துமஸ் விழாக்களை நாங்கள் எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் கொண்டாடுறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு மதகுருவையும் அந்த கிறிஸ்துவ ஃபாதரையும் நாங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் நம்முடைய தேவாலயங்களுக்கு சென்று கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறோம். எல்லா மதத்தையும் மதிப்போம், பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்று சேருவோம். இன்றைக்கு எங்களுடைய வழிபாட்டை காவல்துறை தயவு செய்து தடுக்கக்கூடாது, அரசியலமைப்புக்கு எதிராக காவல்துறை செல்லக்கூடாது என்று மீண்டும் தமிழக காவல்துறைக்கு பணிவான கோரிக்கை வைக்கிறேன். பூர்ணச்சந்திரனுடைய அந்த ஆத்மா எப்பொழுது சாந்தி அடையும் என்றால் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் மட்டும்தான். அதனால் நாங்கள் சங்கல்பம் எடுத்திருக்கிறோம், உறுதி எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து திருப்பரங்குன்றம் புனிதமிக்க முருகனுடைய மலையிலே தீபத்தூணை கார்த்திகை தீபத்தில் ஏற்றுவது போன்று அதை நாங்கள் நிலைநிறுத்தி ஏற்றி காட்டுவோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை ஊடகத்தின் மூலம் இதை எதிர்க்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். நன்றி. சார், இப்ப நீங்க ஒரு இஸ்லாமியரா இருந்து தீபத்தூள்ல தீபம் ஏத்தணும்னு சொல்றீங்க. ஆனா அந்த தீபம் ஏத்திட்டா உங்களுக்கு சோறு கிடைச்சிருமா, எய்ம்ஸ் வந்துருமா, கல்வி கிடைச்சிருமான்றத திருமாவளவன் கேட்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? முதல்ல இஸ்லாமியராக இருந்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதை ஆதரிச்சு பேசுறீங்க. இது மதத்தின் அடிப்படையிலே நியாயமானு கூட ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. நியாயம்தான். திருக்குரான் சொல்லுகிறது, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், இறைவன் என்பவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஜோதியாக இருக்கிறான் திருக்குரான் சொல்லுகிறது. அப்ப ஜோதி வடிவானவன் இறைவன் சொல்லும் பொழுது, தர்காக்கள்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜோதி ஏற்றும் பொழுது, ஏன் தொப்புள் கொடி உறவு, ஏன் மாமா, ஏன் அப்பு, ஏன் மச்சான், ஏன் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஏற்றும் பொழுது நல்லிணக்கத்திற்காக அவர் கூட போய் நிற்பதும், அதுல நாங்களும் அந்த மகிழ்ச்சியில கலந்து கொள்வது, இதுக்கு பேரு தான் மத நல்லிணக்கமே தவிர தொப்பி போட்டு கஞ்சி குடிக்கிறதும், அதே போன்று கிறிஸ்தவரிடத்துல ஒரு இந்துவாக இருந்து உதயநிதி நானும் கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு சொல்றதுக்கு பேரு நல்லிணக்கம் இல்ல. நான் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நான் இஸ்லாமிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு என் உறவுகளுடைய அந்த நம்பிக்கைகளை நானும் கூட நிக்கிறேன்னு சொல்றதுக்கு பேரு நல்லிணக்கம். இது பாஜகவுல தான் சாத்தியம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ தீபத்துல தீபம் தூண் ஏற்றிட்டா, அதுல தூண்ல தீபம் ஏத்திட்டா உங்களுக்கு எய்ம்ஸ் வந்துருமான்றாரு. ஐயா ஸ்டாலின் நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இன்னமும் நீங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்து அதை நிறைவேற்றிய மாதிரியும், பாரதிய ஜனதா கட்சி வாக்குறுதியை நிறைவேற்றாத மாதிரியும் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றாதீர்கள். எய்ம்ஸ் உடைய ஒரு கல்லை திருடிட்டு போய் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இருக்கு இதுதான் எய்ம்ஸ். இன்னைக்கு தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் நேரடியா பார்க்கட்டும், நேரடியா ஸ்டாலின் போய் பார்க்கட்டும். இந்த மதுரையில எய்ம்ஸ்ல கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் 6 மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது. எத்தனை காலம் போய் சொல்லுவீங்க? மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள் முறையானதா இல்ல, எத்தனை லட்சம் பேர் மெட்ரோத்துல பயணம் செய்யணும், அதற்கு எவ்வளவு மூலதனம் என்பதை ஒரு கணக்கீடு மத்திய அரசு கொடுத்தா அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம சும்மா இங்க மக்களை ஏமாத்துவது என்பது தமிழக மக்களை மடையர்களாக நினைக்கிறார். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். நீங்கள் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தேர்தலில் பாடம் கற்பிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பண்ணாரு, ₹1 குறைக்கல. நீட்டை நான் வந்தா ஒரே ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, நிறுத்திடுவேன்னாரு. ஒரு தந்திரத்தையும் அவரால் செய்ய முடியல, ஏமாத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அனைத்து பெண்களுக்கும் ₹1000 சொன்னாரு. பாதி பெண்கள் தகுதி இல்லாதவர்னு ஒதுக்கினாரு. திடீர்னு இப்போ ஒரு 15 லட்சம் பெண்கள் தகுதி பெற்றுட்டாங்க. எப்படி பெற்றார்கள்? அது யாருக்கும் தெரியாத பரம ரகசியம் ஐயா ஸ்டாலினுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சுகாதாரம் சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் ஓடுகிறது. மக்கள் அவதியில் இருக்கிறார்கள். இத்தனை துன்பம் துயரங்களுக்கு காரணமான ஐயா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 4 மாதத்திற்கு பொய்யை சொல்லாமலாவது இருக்கணும். இப்படி பாஜக எதிர்த்து சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் அவர் முனைமழுங்கி போவது உண்மையாகவே எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது. மக்கள் திமுகவை வெறுத்து விட்டார்கள். 2026 தேர்தலில் மிகப்பெரிய பதிலடியை திமுகவிற்கும் அதன் கூட்டணிகளுக்கும் தருவார்கள். தீபம் ஏத்தன் சொல்லி பூர்ணச்சந்திரன் உயிர் நீத்திருக்காரு. ஆனா அவர் தீபம் ஏத்தன் சொல்லி இறக்கல. அவர் குடும்பத்துல வேற வேற பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுக கட்சிக்காரர்களுக்கு அடுத்தவங்க குடும்பத்துல விளக்கு பிடிச்சு பாக்குறது தான் வேலைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கேவலமான வேலையை திமுகவினர் பண்ணுவார்களே ஆனால்
தமிழக மக்களுடைய கோபத்திற்கு மேலும் அவர்கள் ஆளாவார்கள். ஒரு பூரணமான நன்மைக்காக, உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் இந்து ஆன்மீகத்தை காப்பாற்றுவதற்காக பூரணச்சந்திரனுக்கு முன்னால் இது போன்று எத்தனையோ பேர் பலிதானமாக்கப்பட்டிருக்கிறார்கள். பூரணச்சந்திரனும் அந்த விதத்தில் தான் பிறந்த அந்த பிறப்பை, அந்த உடலை, அந்த உயிரை யாரோ ஒருவருக்காக இல்லாமல் என் வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுகிறது, இங்கு நீதிமன்றம் சொன்னாலும் திமுக ஆட்சியில் கேட்க மறுக்கிறார்கள், போராட்டத்திற்கும் காது கொடுக்க மறுக்கிறார்கள், என் உயிரை மாய்த்தாவது அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம் என்ற ஒரு புனிதமான எண்ணத்திற்காக அவர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். தற்கொலை என்பதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அதே வேளையில் அவருடைய அந்த உயிரிழப்பு என்பது ஒரு நல்ல காரியத்திற்காக நடந்திருக்கிறது. அதை நாசகர திமுக தவறாக பேசினால், குடும்ப பிரச்சனை என்று தேவையற்ற முறையில் அவர்கள் இது போன்ற அவதூறை பரப்பினால் அதற்கு பதிலடியை தமிழக மக்கள் தருவார்கள். மானமுள்ள ஒவ்வொரு இந்துக்களும் இன்றைக்கு எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்து எழுச்சியை தாங்க முடியாத ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களோடு கைகோர்த்தது அவர்களுக்கு மிகப்பெரிய திமுகவுக்கு இழப்பாக இருக்கிறது. எதிர்காலம் என்பது இந்த பாரதத்தில், தமிழகத்தில் ஆன்மீக பூமி மலரப்போகிறது. 2026 ஐயா எடப்பாடியார் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். திமுக டெபாசிட் கூட பெற முடியாமல் கும்மிடிப்பூண்டியை தாண்டி அவர்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.